ஏ கனி. ஏய் இங்க தானே இருக்கேன், என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? சொல்லு, என்ன விஷயம்? ஏண்டி அந்த போலீஸ்காரரு ஊருக்கு கிளம்பிட்டாரு, உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னடி இருக்க நீ சொல்ற? ஊருக்கு கிளம்பிட்டாரா? என்கிட்ட 2 நாள் கழிச்சு தான் போவேன்னு சொன்னாரு. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையா, அதான் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சீக்கிரம் அவரை வர சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த 9 மணி பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. நீ போய் அவர்கிட்ட பேசுனியா இல்லையா? என்னடி 9 மணி பஸ்ஸுக்கு நிக்கிறாரா? ஐயோ, பஸ் வர நேரமாச்சே. நான் என்கிட்ட எதுவும் சொல்லல. என்னடி அவர் இப்படி சொல்லாம கொள்ளாம போறாரு? ஏய், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலன்னு ஏதோ அவசரத்தில் கிளம்பியிருப்பாரு. அந்நேரத்துக்கு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? இந்த பஸ்ஸுக்கு இன்னும் வரல, போ பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அவரை பார்க்கலாம். சரிட்டியா இருக்கானி, நான் போய் அவரை பாக்குறேன். எப்பா பஞ்சாயத்துக்கு எல்லாம் வந்தாச்சா? அப்புறம் நான் வரல நீ வரலன்னு எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு நிக்க கூடாது. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம்ல? ஐயா எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிங்க ஐயா. இன்னைக்கு பஞ்சாயத்து எதுக்கு கூடி இருக்குன்னா, அடுத்த வாரம் வரப்போற தைப்பூசத்துக்கு காப்பு கட்டுறதை பத்தி பேசுறதுக்காக கூடி இருக்கோம். இந்த வருஷம் என்னென்ன செய்ய போறீங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இருப்பா அதை பத்தி பேசுறதுக்கு தானே எல்லாரையும் கூட்டியிருக்கோம். ஏண்டா கலை இந்த வாரம்னு சொன்னா என்ன ஆளக்கான எங்க போனா பஞ்சாயத்து வேற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு என்னென்ன சிறப்பாக செய்யலாம்னு யாராருக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க, செஞ்சு விடலாம். யோ நிறுத்துங்க ஐயா, யாரு கேட்டு பஞ்சாயத்தை கூட்டினீங்க முதல்ல? இந்த வந்துட்டோம்ல என் மச்சான், வா மச்சான். பஞ்சாயத்துக்கு முக்கியமானவங்களா வந்திருக்காங்களா வரலையான்னு பாக்குறது இல்லையா? பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிப்பீங்களோ? இல்லை, என்ன நேரத்துக்கு உன்னை வர சொன்னா நீ உன் இஷ்டத்துக்கு உன் நேரத்துக்கு வருவியா? இங்க எல்லாரும் உனக்காக காத்திருப்பாங்களா வேலையை விட்டுவிட்டு? வேலை இல்லாத வெட்டி பையன் நீ உன் பாட்டுக்கு வந்து நிக்கிற. எங்களுக்கு என்ன தலைக்கு மேல வேலை கிடக்கு? எல்லாத்தையும் முடிச்சு விட்டு தானே வர முடியும். இப்ப என்னடா பஞ்சாயத்து ஆரம்பிக்கணுங்கிறியா இல்ல எதுவும் ராவடி பண்ண போறியா? சரி எதுவும் ராவடி எல்லாம் பண்ண மாட்டேன், ஆரம்பிங்க. இவன் வந்தாலே ஏதாவது ஏழரை தான் இழுத்து விடுவான், எங்கிறது தான் வாரானோ தெரியல. ஐயா இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு கரகம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம்னு எல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம். இது என்னுடைய விருப்பம். ஆளாளுக்கு விருப்பம் சொல்ல ஆளாளுக்கு நாட்டப்பம் பண்ண நாங்களா எதுக்கு ஊர் உள்ள இருக்கோம்? சுண்டக்கா பசங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்க எதுவும் செய்ய முடியாது. இலே யாருடா சுண்டக்கா பையன்? ஒத்தை கத்து மோதி பார்க்கலாம் வரியா? நான் ரெடியா இருக்கேன். இங்க யாரு என்னை அடிக்கிறதுக்கு ஆம்பளை இருக்கா? வாங்கடா வந்து மோதி பாருங்க. இல்ல கலையரசா, இப்ப என்ன நீ பிரச்சனை பண்ணனே வந்திருக்கே என்ன? இங்கெல்லாம் யாரும் பிரச்சனை பண்ண வரல. யாரையும் பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க. உனக்கு என்ன விருப்பமோ அதை சொல்ல வேண்டியதானே? அடுத்தவங்க சொல்றது ஏன்டா இந்த மாதிரி ஏடா கூட பண்ணி விடுற? கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஏற்றத்தெல்லாம் யாரு பாப்பா? உங்களை மாதிரி வயசான கிழங்கட்ட தான் பார்க்கும். ஏண்டா இதெல்லாம் காலங்காலமா நம்ம ஊர்ல நடத்துறது தானே. இப்ப திடீர்னு வந்து மாத்துன்னு சொன்னா எப்படி மாத்த முடியும்? ஏ பெருசே, அது உங்க காலம், இது எங்க காலம். எங்களுக்கு எது இஷ்டமோ அதுதான் செய்ய முடியும். என்னடா வயசானவங்கள பெருசு அது இது பேசுற? கொஞ்சமாவது மரியாதை தெரியுதா? உனக்கு என்னடா துடிக்குது? உன் வேலை எதுவோ அதை பார்க்க வேண்டியதானே. வெட்டி பையெல்லாம் வீண் பேச்சு பேச வந்துட்டான். ஊர்ல வேலை வெட்டி இல்லைன்னா எங்கேயாவது போய் மாடு வைக்க வேண்டியதுன்னு இங்க வந்து என்னடா? இல்லை, 4 பெரிய மனுஷங்க இருக்காங்கன்னு பார்த்து உடனே பாவப்பட்ட விடுறேன், இல்ல அடிச்சு பாய குழப்பிடுவோம் பாத்துக்க. எங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா மேல வந்து கைய வைடா பாக்கும். ஆரம்பிச்சுட்டேன்னா இந்த ஊர்ல ஒரு காரியமும் உருப்படாது. இவன் இருக்கிற வரை ஊர் வீணாதான் போகும். உன்னோட திமிர்த்தனமும் மொத்தத்தனமும் என்னைக்குதான் அடங்குமோ தெரியல. இல்ல கலையரசா, உன்னை யாராவது இங்க கூப்பிட்டாங்களா? என்னத்துக்கு அங்க வந்து வீண் விவாதம் பண்ற? உன்னை வச்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ண முடியல ஊருக்குள்ள. என்ன ஆளாளுக்கு என்னமோ நான் தான் பிரச்சனைக்கு காரணம்ன்ற மாதிரி பேசுறீங்க. அவன் என்கிட்ட சண்டைக்கு வந்தா நான் அதுக்கு பதில் பேசுனேன். இந்த பாருங்க, ஒழுங்கா நாட்டாம பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க, இல்ல ரிட்டர்மெண்ட் வாங்கிக்கோங்க. நாங்க இருக்கோம் பாத்துக்கோ. அவனும் அங்கங்கேயும் காசு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒதுக்கிட்டு நிக்கிறீங்களே. இல்லை போனா முதல்ல வீட்டுக்கு. எப்போ என்ன என்ன திமிரிக்கிட்டு பேசுறீங்க? நல்லா இருக்காதுப்பா, சொல்லிவிட்டேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஊர் முன்னாடி அடிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மான மரியாதைலாம் போயிடும். மச்சி வேணாம் விடுடா. யார என்னமோ பண்ணிட்டு போன போறாங்க, விடு. இருங்கடி, எப்படி நீங்க தைப்பூசத்துக்கு காவடி ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இல்லை அவனை கூப்பிட்டுட்டு போங்கடா. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஊர்ல உள்ள அத்தனை பேரும் சேர்ந்தா உன்னை அடிச்சு துரத்திடுவான். வாங்கன்னு தான் சொல்றோம்ல, வாய் பேச்சு மட்டும் ஏன்டா பேசுற? வாடா, கைக்கு பாத்துக்கலாம். இலே போடா நீ. ஏய் விடுங்கடா, நான் என்ன சொம்பையா? என்கிட்ட மல்லுக்கு நிக்கிறான். இல்ல நீ அடிச்சா அவன் தாங்க மாட்டான், போடா வீட்டுக்கு. இன்னைக்கு அவனை நானு பார்க்காம விட மாட்டேன். பொடிப்பையெல்லாம் என்னைய பார்த்து பேசுறான். இந்த ஊருக்குள்ள எதுக்கு நாங்க இருக்கோம்? இல்ல முத்தையா, ஏன்டா உன் மாமா இப்படி பண்றான்? அவனுக்கு தலையில ஓனா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வேற ஒன்னும் கிடையாது. முத்தையண்ணா, உங்க மகங்கிறதால நாங்க அமைதியா போறோம்னா, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேறையா இருந்திருக்கோம். பங்காளி போ பங்காளியே. தம்பி மன்னிச்சுக்கப்பா, அவன் ஏதோ தெரியாம பேசிவிட்டான். என்னன்னா அவன் எதுவும் தெரியாம பேசல, வேணும்னே இங்க வந்து ரொம்ப எடுத்துட்டு போறான். அவன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்னைய போய் அப்படி இப்படின்னு பேசுறான். உங்க மூஞ்சுக்காக பாக்குறோம்னா, இல்லன்னா நல்லா இருக்காது. முத்தையா, அவனுக்கு சீக்கிரத்துல ஒரு கால் கட்ட போடு. ஏன் இப்படி சண்டையை தானே பண்ணிக்கிட்டு நிக்கிறான்? கல்யாணத்தை ஒண்ணு பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும். ஆமா, எங்களாலே இவனை வச்சு சமாளிக்க முடியல. கல்யாணம் வேற பண்ணி வச்சு அந்த பொண்ணை ஏன் கஷ்டப்படுத்தணும்? அடுத்த வீட்டு பொண்ணா இருந்தா தானே முத்தையா கஷ்டமா இருக்கும். அதான் உன் பொண்டாட்டிக்கு அண்ணமாவா இருக்கான்ல கனிமொழி, அவளை பிடிச்சி கட்டி வையே. இவன் முகர கட்டைக்கு பக்கத்து ஊர்லயே பொண்ணு தரலையா? உள்ளூர்ல இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கும்?
இன்னைக்கே இப்படி உரண்டு எடுத்துட்டு போறான், தைப்பூசத்துக்கு என்னென்னலாம் பண்ணுவானோ தெரியல. உங்க மகனை நீங்க தான் பார்த்து வச்சுக்கணும். என்ன பண்ணுவான்னு தெரியலன்னு எங்ககிட்ட சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க ஐயா, இதே மாதிரி அவன் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் நல்லா இருக்காது. உங்க பிள்ளைக்கு எதுவும் ஏடாகூடமா ஆச்சுன்னா எங்களை கேட்கக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஊர்ல ஒரு பையன் இப்படி இருக்கானா? தாந்தனித்தனமா காலி பையில பெத்து போட்டுட்டு பிள்ளைய ஒழுங்கா அடிச்சு வளர்க்கறது இல்லையா? குமரா, என் மவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்லி தர தேவையில்ல. அவன் தைப்பூசத்துக்கெல்லாம் யாருக்கிட்டையும் எந்த உரண்டையும் இழுக்க மாட்டான், சரியா? அப்படி அவன் எதுவும் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அண்ணே, அவர் கிளம்பிட்டாரா? என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்லாம கொள்ளாம போனாரு? இந்த இப்பதாம்மா பஸ்ல ஏத்தி விட்டேன், உன்கிட்ட சொல்லலையா? அவன் உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். இல்லைண்ணே, 2 நாள் கழிச்சு தான் போவேன்னு சொன்னாரு. இப்போ என்ன திடீர்னு கிளம்பி விட்டாரு? எதுவும் உங்ககிட்ட சொல்லி விட்டாரா என்கிட்ட சொல்ல சொல்லி? ஏம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவான். என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு தான் போறான், சரியா? அவர் வந்துருவார்ல. அவர்கிட்ட செல்ல எதுவும் இருக்கா? நான் நம்பர் கூட வாங்கி வைக்கல. 2 நாள் அவர்கிட்ட நான் எப்படி பேசாம இருக்க போறேன்னு தெரியல. 2 நாள் தானே. அப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்தான். அது நான் சாயங்காலம் கொண்டு வந்து தரவா? புத்தகமா? அண்ணா, இப்பவே நான் உங்க கூட வந்து வாங்கிக்கிறேனே. எங்க போனாலும் இவனால அசிங்கப்பட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. ஊருக்குள்ள ஒரு இடத்துல தலை நிமிர்ந்து நிக்க முடியுதா? நாட்டாமான்ற பேரு தான் எனக்கு. ஊர்ல ஒருத்தவனும் என்னை மதிக்க மாட்டேங்கிறான். என்னவா இப்போ உங்களுக்கு? என்னத்துக்கு இப்படி கடகடன்னு உழுவுறீங்க? யார் உங்களை அசிங்கப்படுத்தினா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொன்னதானே தெரியும். எவனும் எதுவும் சொல்லிவிட்டானா என்ன? யார் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஏற்பட்ட பையில விளக்கு மாத்த கொண்டே அடிக்கிறேன். ஏண்டி, யாரடி என்ன சொல்ல போறா? நீ பெத்து விட்டுருக்கிய ஒண்ணு, அதுதான் ஊரையா ரெண்டாக்கிட்டு கிடக்கு. புள்ளைய பெத்துக்க சொன்னா தொல்லைய பெத்து வச்சிருக்கா பாரு. என்ன இப்ப என் பிள்ளைக்கு என்னவா? என் பிள்ளைக்கு என்னவாங்கறேன்? என் பிள்ளை பாட்டுக்கு பேசாம வந்து படுத்து கிடக்குது. அவனை உங்களுக்கு நோடாட்ட சொல்லுன்னா தூக்க வராதே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாது அமுக்கு நேரம் உள்ள வந்துட்டானே. பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல அவனுக்கு என்னடி வேலை? அங்க வந்து இவன் பஞ்சாயத்து நடக்கிறான். இந்த ஊர்ல நான் நாட்டாமையா இவன் நாட்டாமையான்னு தெரியல. ஊர்ல ஒருத்தனையும் மதிக்க மாட்டேங்கிறான். எவனை பார்த்தாலும் அடிப்பான் வெட்டுவான் குத்துவான்னு சொல்லிக்கிட்டு திரியறான். உன் மவனை என்னைக்கு ஊரை விட்டு துரத்த போறாங்கன்னு தெரியல. அப்புறம் ஐயோ அம்மானு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுதுனா நான் எதுவும் கேட்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். மேல கை வைப்பான். யோ, என் மாவன் சிங்கையா? என் பிள்ளை அப்படித்தான் இருக்கும். என்னவா அந்த பையில இருக்க? இருப்பான் எல்லா இடத்துலயும் இதே மாதிரி வந்து வம்பு பண்ண சொல்லு. இந்த தைப்பூசத்துக்கு உன் மவனை ஊருக்குள்ள எங்கேயும் பார்த்தானா எல்லாரும் இழுத்து போட்டு சாத்தோன்னு சொல்லி விட்டுருக்கானுவன். எவன் அப்படி சொன்னதே? எவன் சொன்னதே சொல்லு என்கிட்ட. அதானே உன்னைய மாதிரி தானே இருப்பான் உன் பிள்ளை. பண்ற தப்பெல்லாம் அவன். நீங்க போய் ஊர்ல கேட்பீங்களா யாருன்னு? இங்க பாருடி, பேசாம அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, அப்பதான் அடங்குவான். கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அவன் தான் கனிமொழின்னு எப்ப பாரு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு நிக்கறானே. நான் சொன்னா எங்க கேக்குறேன்? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாதுடி. கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவன் திருந்துவான். இல்ல இப்படியே தான் சுத்திக்கிட்டு நிப்பான். ஏதோ அப்பங்காரன் ஊரை ஏமாத்தி சொத்து சேர்த்து வச்சிருக்கான், அதெல்லாம் தின்னு தீக்கலான்னு பாக்குறான் அவன் புள்ள. என் சொத்துல ₹1 கொடுக்க மாட்டான் அவனுக்கு. ஊர்ல என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு நிக்கிறான். ஒரு வேலைக்கு போய் பொழைக்க துப்பு இல்ல இவனுக்கு. என்னடி வெட்டி பேச்சு வேண்டி கிடக்கு? நிறுத்து. அப்படியே வந்துருவாரு. என்னமா இவர் உழைச்சு சேர்த்து வச்ச சொத்து மாதிரி. இதெல்லாம் என் அண்ணனை ஏமாத்தி நான் பிடிக்க கொடுத்தது. சரிங்க? கடைசியா உன் மாவன் என்னத்தான் முடிவு பண்ணி வச்சிருக்கான்? கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்லையா? கட்டிக்கன்னு சொன்னா பொண்ணு இருக்கேன். பொண்ணை கூப்பிட்டு வந்து நிறுத்துங்க. கட்டிக்கிறேன்னா இல்லையான்னு பாக்கும். அதான் நீ சொல்லிவிட்டீங்க. என் அண்ணன் மாவளை தவிர வேற யாவாலும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. அப்புறம் நான் என்னடி பண்ணுவேன்? நீயும் உன் மவன அண்ணன் அவ பின்னாடி சுத்துங்க, அவ அந்த போலீஸ்காரன் பின்னாடி சுத்தட்டும். இப்படியே கடைசி வரைக்கும் சுத்திக்கிட்டே நில்லுங்க. இருக்கட்டும். நானும் ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றத காதுல வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, எதுவும் அவளை சொல்லக்கூடாது. அப்படியே சாதுவ காரியத்தை முடிச்சுக்கலாம்னு பார்த்தா ரொம்ப தான் அழட்டிக்கிற ஆத்தாலும் மௌலம். தை மாசம் தான் பிறந்துருச்சுல, நம்ம சாதி சனத்தை சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு போய் அவளுக்கு நம்ம பிள்ளைக்கு தட்டு மாத்தி வந்துடலாம். இதுக்கு உன் அண்ணன் பொண்டாட்டி ஒத்துக்குமே? சொல்லுட்டி. உன் அண்ணன் பொண்டாட்டி ஒரு பங்கா இருந்தாலும் உன் ஆத்தா எப்ப அந்த பக்கம் நம்ம போ வேணாங்கிறாங்களே. எப்படி இல்லன்னு சொல்லுவாங்க? அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே. இந்த ஜோசிகார்ட்ட போய் நாளைக்கு நாள் தேதியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வா. அவளை போய் பரிசம் போட்டுக்கிட்டு வரலாம். முக்கியமானது, என் மகன்கிட்ட மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. அவளதான் நான் சொல்லுவேன். அப்படி தெரிஞ்சதே காரியத்தையே கெடுத்து போடுவான். அவன் ஏண்டி வேணான்னு சொல்ல போறேன்? அவளதான் கட்டிக்கிட்டு இருந்தானே இவன் புடிவாதமா இருக்கான். மகாராசரு, அந்த மகாராணி மனசு வச்சு இவரை கட்டிக்கங்க மாமான்னு கேட்டாதான் கட்டிப்பாராம். புரியும்படியா சொல்லு. அந்த திட்டுவாய் கனிமொழி கிடக்குறாளே, அவ வந்து என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்க மாமா, நான் உங்களை கட்டிக்கிறேனே, அவளு சம்மந்தம் சொன்னாதான் இவன் கட்டிப்பானா. அவ இஷ்டம் இல்லாத ஒரு நாள் அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டான்ட்டு புடிவாதமா நிக்கிறான் இந்த பையன். அவன் என்னன்னா இவன் முரட்டுத்தனத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இவன் எனக்கு வேணவே வேணாம்னு எவன் கூடயே சுத்திக்கிட்டு நிக்கிறேன். நான் என்னத்த செய்ய? சரிட்டி, அவனுக்கு தெரியாம தான் இதை செய்யணும். அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அங்கேயும் வந்து காரியத்தை கடுத்து போடுவான். சொந்த பந்தம்லாம் யாருக்கும் சொல்ல வேணாம். கண்ணு காது வச்ச மாதிரி போய் என் மைனிக்கிட்ட பரிசம் போட்டுட்டு வந்துடும். என்ன புத்தகம் இது? இது எதுக்கு கொடுத்துக்கிட்டு போயிருக்காரு? இதுல ஏதோ எழுதி வச்சிருக்காரு. அன்புள்ள கனிமொழி, நான் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்னு நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு. என்னைய மன்னிச்சிடுங்க. திடீர்னு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னதால தான் நான் கிளம்புனேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் வர வரைக்கும் நீங்க எனக்காக காத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அன்னைக்கு கோயில்ல என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவும் பேசல கனி. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதை எப்படி சொல்றதுன்னு தான் இவ்வளோ நாள் தெரியாம காத்திருந்தேன்.
இதுக்கு இடையில உன் மாமன் மகன் கலையரசன் வேற அது இதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணிட்டான். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இந்த பிரிவு நம்ம 2 பேருக்கும் நிறைய பாசத்தை உண்டாக்கும்னு நான் நம்புறேன். இந்த 2 நாள் நீங்க என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் இந்த புக்ல எழுதி வைங்க. நான் வந்ததும் மறக்காம வாங்கி படிக்கிறேன். நீங்க எப்படி என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களோ அது மாதிரி தான் நானும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் கனி. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாரு, போலீஸ்காரரு திருடனா மாறிட்டாரு. நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு லெட்டர்லாம் எழுதிட்டு வச்சுட்டு போயிருக்காரா? போயிட்டு வரட்டும். அவரை நான் எப்படி அலைய விடுறேன்னு பாரு கனி. அவரை சும்மா விடக்கூடாது. என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கேன். என்ன மைனி வீடு தேடி வந்திருக்கோம், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடல? எப்படி தங்கம் கூப்பிடுவாங்க? நாம எதுவும் நல்லா விசாரிக்க வந்தா வாங்கன்னு கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. நாம தான் வரும்போதே விவகாரத்தோட வந்திருக்கோமே, எப்படி நம்மள வான்னு கூப்பிடுவாங்க? இல்ல தங்கம், அப்படிலாம் இல்ல. வாங்க உள்ள வாங்க. எங்க என் மருமவ ஆனகானோ? இந்த பக்கத்துல புள்ளியோ கூட விளையாட போயிருக்கா. எப்பவும் அவளுக்கு விளையாட்டுதான். விளையாட்டு பிள்ளையாவே இன்னும் இருந்துட்டா எப்படி மைனி? எப்பதான் என் வீட்டுக்கு மருமவளை அனுப்பி வைப்பீங்க? தங்கம், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனம்மா, என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னம்மா இது? என்ன திடீர்னு இப்படி விருப்பம் இல்லைன்னு சொன்ன? அன்னைக்கு உன் புருஷன் தானே சொன்னாரு என் மவளை உன் மவளுக்கு தான் கட்டணும்னு. அப்ப நாங்க வாக்கு தவறுற மாதிரி ஆயிடும்ல. என்ன அப்ப இருந்த சூழ்நிலையில என் புருஷன் ஏதோ சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரில இருக்கு. என் பிள்ளைக்கு எது நல்ல இடம், அவன் மனசுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து தானே கொடுக்க முடியும். இப்ப வளர்ற புள்ளிவெல்லாம் அதுங்க வாழ்க்கையை அதுங்களே தேடிக்குதுங்க. நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிற வாழ்க்கையை யாரென்னா ஏத்துக்கிற? என்ன வாழக்கொள்ள வளர்ற பிள்ளைன்னுகிட்ட என்ன மைனி இதெல்லாம் பேச்சு? என் மவன் உன் மவளை தான் கட்டணும்னு தலைகீழ நிக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன பதில? கலையரசங்கிட்டயே நான் பல முறை எடுத்து சொல்லிட்டேமா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இதுதான் வீடு தேடி வந்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? இங்க பாருங்க மைனி, முடியாது பிடிக்காதுன்ற வேலையெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. என் மவனுக்கு உங்க மவளை தான் கட்டணும் சொல்லிவிட்டேன். என்ன தங்க இது? இப்படி கட்டாயப்படுத்தி வந்து பொண்ணு கேட்டா என்ன சொல்றது? அதெல்லாம் என்னால முடியாது தங்க. நீங்க என்ன முடியாதுன்னு சொல்றது? என் மவன் இருக்கான், இப்பவே அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டானா கட்டுவான். சரி, நாங்க தான் எல்லாம் முறையா பண்ணணும்னு உங்க வீடு தேடி வந்து நிக்கிறோம், புரியுதா? என்ன மைனி, நாங்க என்னமோ இல்லாதப்பட்ட மாதிரி தானே என் வீட்டுக்கு உங்க பொண்ணு கொடுக்க இப்படி யோசிக்கிறீங்க? என் மவனுக்கு ஏதாவது சில்லாவில இருந்தா பொண்ணு கிட்ட வந்திருக்காங்க. சரி, நம்ம அண்ணன் மவளாச்சே, நம்ம அண்ணன் இல்லையா, பாவமே அந்த குடும்பம் ஒத்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க நம்ம மைனின்னு சொல்லிதான் என் மவனுக்கு கட்டி வைக்க நாங்க முடிவு எடுத்திருக்கோம். வேணாமா, உங்க கரிசனைக்கு ரொம்ப நன்றி. வேணவே வேணாம். உங்க சவகாசம் சங்கத்தை எதுவும் எங்களுக்கு வேணாம். தயவு செஞ்சு வந்த வழியை பார்த்துட்டு போங்க. அப்படிலாம் போக முடியாது. நீங்க வேணாம்னு சொன்னா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்போம், உங்களை அசிங்கப்படுத்துவோம். அந்த போலீஸ்காரன் பணத்தை கொடுத்து உங்க மவளையும் உங்களையும் மயக்கி வச்சிருக்கானே, அவனுக்காக தானே இப்ப இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க? தங்கம், அப்படியெல்லாம் அந்த தம்பி அசிங்கமா பேசாத தங்கம். வர வேண்டாமா? அந்த போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் எடுபடி வேலைம்னா என் மவன் கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவீங்க. அவன் வந்த பிறகு தானே என் மவன் வேண்டாவதானா ஆனா? ஆமா தங்கம், அந்த தம்பி வர்றதுக்கு முன்னாடிலாம் உன் மவன் கலையரசனை வச்சுதான் எல்லா எடுபடி வேலையும் செஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் தான் இப்ப வர சுத்தமா சரியில்லையே. ஊருக்குள்ள யாரையும் மதிக்கிறதும் கிடையாது, ஒரு வேலை வெட்டிக்கும் போறது கிடையாது. இப்படி வேலை வெட்டி இல்லாதவனுக்கு என் பொண்ணை கொடுத்துட்டு நான் காலம் முழுக்க கஷ்டப்படணுமா? அதுவும் ஊர் உலகத்துல எவனும் அப்படி குடிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி குடிக்கிறான் ஓமவன். எப்ப பாரு வெட்டு குத்து சண்டை அடிதடின்னு போனா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தங்கம். வேண்டாம், வீண் பிரச்சனை வேணாம், பேசாம போயிடு. உனக்கு ஒரு பொண்ணு இருந்து எனக்கு உன் புள்ள மாதிரி ஒரு பையன் இருந்தா நீ கட்டி கொடுப்பியா? இதுக்கு பதில சொல்லு. எந்த பையன் தான் குடிக்கல, சண்டைக்கு போல, வெட்டு குத்துக்கு போல, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா எல்லாம் தானே மாறிடுவானுவன். ஏமானே உன் மவன் தான் சொல்லி திருத்தணும். என் மவனை கனிமொழி கனிமொழி அவ பின்னாடியே பைத்தியக்காரனாட்ட சுத்துறாமல. அப்ப அவ சொன்னாதானே அவன் கேட்பான். அவதான் ஒரு நாள் ஏற எடுத்து கூட அவனை பார்க்க மாட்டேங்கிறாள. அப்புறம் என்ன செய்வா? மொத்தத்தனமா தான் நிப்பான். ஏங்க, நீங்க என்னத்துக்கு இந்த தட்டை வச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? அந்த படியில கொண்டு போய் வைங்க. இங்க பாருங்க மைனி, வர தை 25 என் மவனுக்கும் உங்க மவளுக்கும் கல்யாணம். இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. அப்படி ஏதாவது திருட்டுத்தனமான வேலை பண்ணலாம்னு நினைச்சீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் மைனி சொல்லிவிட்டேன். அம்மா பாடி, என் மருமவள எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? இங்க வரடி. இதுக்கு முன்னாடி தான் ஏதோ ஊர் சுத்தினா எவன் கூடயே பேசினா போனா வந்த. இப்ப உனக்கும் என் மவனுக்கும் பரிசம் போட்டாச்சு. நீ எங்கேயும் போகவும் கூடாது, வரவும் கூடாது, யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது. அப்படி அவங்கிட்டயாவது பல்ல காட்டி பேசுறத பார்த்த இடத்துல பலர் பலர்னு இருப்பேன். நான் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? உன் மாமியார்ட்டி, உன் மாமியாரு. இங்க பாரு, தை 25 உனக்கும் என் மவனுக்கும் கல்யாணம் சொல்லிவிட்டேன். நல்லபடியா நல்ல அழகா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வந்துருங்க என் வீட்டுக்கு. அப்படி வரல உங்களை வர வைப்பேன். எங்க இருக்க அந்த கருவாப்பைய? எல்லாம் அவனோட வேலை தானே. உங்க 2 பேரையும் பரிசம் போட அனுப்பிட்டு அவன் எங்க போய் பயந்துட்டு கிடக்கான்? முன்னுக்கு முன்ன என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க அவனை. அவனை என்னத்துக்கு இருக்கிற? நீதான் அவனை சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. இந்த ஊர் பட்டுச்சுவ எல்லாம் என் மாவ பின்னாடி சுத்துறாடுவேன். ஆனா நீ ஒருத்திதான் அவனை ஏற எடுத்து கூட பார்க்கல. வேற ஒண்ணும் இல்லட்டி, எல்லாம் உங்க ஆத்தாரி கொடுக்குற எகத்தான. அதான் என் மவனுக்கு பொண்டாட்டிய மட்டும் வா, எல்லாத்தையும் அடக்கி ஒடிக்கிறேன். உங்க வீட்டுக்கு மருமவள நான் வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. என் உசுறு போனாலும் போகுமே தவிர அந்த கருவாப்பையில கேடு கட்டவன நான் கட்டிக்க மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அம்மா, நீ என்னத்துக்குமா வெளியில நிக்கிற? வாமா உள்ள போலாம். கண்ட இடத்துல கண்டதுங்க வரத்தான் செய்யும், போவதான் செய்யும். அதுங்களெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. போங்கடி போங்க, உங்களை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ எப்படி என் மவனுக்கு கழுத்தை நீட்டாம இருக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா, என்னம்மா இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? நம்ம யாருக்கு என்ன கெடுதல்மா பண்ணோம்? ஏமா இப்படி எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க? நாம தான் இவங்க சொந்த பந்தமே வேணாம்னு ஒதுங்கி இருக்கோம்ல.
நம்மளை இந்த ஊர் உள்ள சந்தோஷமா இருக்கவே விட மாட்டாங்களா? எனக்கு அந்த கருவாப்பையில சுத்தமா பிடிக்கலம்மா. அவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணேன் அன்னைக்கே நான் செத்துருவேன், அவ்வளவுதான். கனி, என்னம்மா இப்படி பேசுற? கடவுள் இருக்காரு, அவர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு நம்புவோம்.